வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய மழை. சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சசீந்திர ராஜபக்ஷ. இலங்கை மின்சார சபை ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை என்று முன்னெடுப்பு. கொக்குவில் வெற்றுக்காணியில் ஆணின் சடலம் மீட்பு. இன்று நள்ளிரவு முதல் ரைஸ் கொத்து விலைகள் 25 குறைப்பு. நேபாளத்தில் 26 சமூக வலைதளங்களுக்கு தடை விதிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். மேல் சப்ரகமு மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சிறிதளவான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓவா, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை சூரியன் தொடர்பான தென்திசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவ்வருடம் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது. அதற்கிணங்க இன்று நண்பகல் 12:08 அளவில் அகுங்கல எல்பிட்டிய ஆமக்குட தவலம தெனியாய ஊருப்பொக்க எம்பிரிப்பிட்டிய சூரியவெவ பெரலிகல மற்றும் கல்கடுவு ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயர் ரத்த அழுத்தம் மற்றும் மயக்கம் காரணமாக நேற்று மதியம் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனை சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான ஜகத் வீரசிங்க தெரிவித்தார். மகாபலி அதிகார சபையின் நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அவரது அரசியல் அலுவலகம் 2022ஆம் ஆண்டு மக்கள் கலவரத்தின் போது அளிக்கப்பட்டது. இதற்கு இழப்பீடாக 8.85 மில்லியன் ரூபாவை சட்டவிரோதமாக பெற்றதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சசீந்திர ராஜபக்ஷ மீதான வழக்கு கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இதன்போது கொழும்பு பிரதான நீதவான் அவரை இம்மாதம் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். இலங்கை மின்சார சபை ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கைகள் இன்று 2வது நாளாகவும் தொடர்கிறது. இலங்கை மின்சார சபையை 4 பகுதிகளாக பிரிப்பதற்கு எதிராக இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் மேற்கொண்டுள்ள சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை இன்று 2வது நாளாகவும் தொடர்கிறது. இந்த நடவடிக்கையில் ஒரு ஊழியரும் தன்னார்வ ஓய்வு நிறுவனத்துக்கு உடன்படவில்லை என இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் கோஷல் அபேசிங்க தெரிவித்தார். மேலும் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை இந்த தொழிற்சங்க நடவடிக்கை தொடரும். தற்போதைய அரசாங்கத்தின் பொறுப்பற்ற மற்றும் வெளிப்படையற்ற செயல்முறைகள் காரணமாக இந்த தொழிற்சங்க நடவடிக்கை தொடங்கப்பட்டது. இது தொடர்பில் நேற்று அமைச்சருடன் கலந்துரையாடினோம். ஆனால் அதற்கு திருப்திகரமான பதில் கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்தார். யாழ் கொக்குவில் கல்லூரி தேவாலயத்துக்கு அருகிலுள்ள வெற்றுக்காணியில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த சிவசாமி தனபால சுந்தரம் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவ்வாறு மீட்கப்பட்டவரின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் ரைஸ், கொத்து மற்றும் பிரியாணி, முட்டை ரொட்டி ஆகிய உணவுகளின் விலைகள் 25 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார். அத்தோடு அனைத்து வகையான சிற்றுண்டி உணவுகளின் விலைகளும் 10 ரூபாவால் குறைக்கப்படும் என அவர் தெரிவித்தார். இவ்விடயம் குறித்து கருத்து தெரிவித்த அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் இந்த விலை குறைப்பை வாடிக்கையாளர்களுக்கு உரிய முறையில் வழங்குமாறு உணவக உரிமையாளர்களை கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
நேபாளத்தில் 26 சமூக வலைதளங்களுக்கு அந்நாட்டு அரசு தடை விதித்து உத்தரவிட்டது. இதன்படி ஃபேஸ்புக், இன்ஸ்டா மற்றும் எக்ஸ் தளங்களுக்கு இன்று முதல் தடை அமலுக்கு வந்தது. நேபாளத்தில் உள்நாட்டு விதிமுறைகளின்படி பதிவு செய்ய தவறியதற்காக ஃபேஸ்புக், எக்ஸ், இன்ஸ்டா மற்றும் யூடியூப் போன்ற முக்கிய சமூக வலைதளங்களுக்கு அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. இதனை நேபாள தகவல் தொடர்பு மற்றும் தகவல் துறை அமைச்சர் பிருத்வி சுபா குருங் உறுதிப்படுத்தினார். நேபாளத்தில் தங்கள் நிறுவனங்களை பதிவு செய்து உள்ளூர் தொடர்பு அதிகாரியை நியமிக்க வேண்டும் என பலமுறை சமூக வலைதளங்களுக்கு அரசு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இதற்கு சமூக வலைதள நிறுவனங்கள் எந்த பதிலும் அளிக்காத நிலையில் இன்று 26 சமூக வலைதளங்களுக்கு தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளது. டிக்டாக் மற்றும் வைபர் உள்ளிட்ட 5 சமூக வலைதளங்கள் அரசின் விதிமுறைகளை பின்பற்றி பதிவு செய்துள்ளதால் அவை தொடர்ந்து நேபாளத்தில் செயல்படும். 2 வாரங்களுக்கு முன்பு நேபாளத்தின் உச்ச நீதிமன்றம் அனைத்து ஆன்லைன் மற்றும் சமூக ஊடக தளங்களும் உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு அதிகாரியிடம் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பு அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை வழங்குகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.